Next we will application problems of a hyperbola. And exercise 5.5 6 is some cross section of a nuclear cooling tower is in the shape of a hyperbola. The equation x square by 30 square minus y square by 44 square equal to 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. Find the diameter of the top and the base of the tower. So, easy answer. Equation of the ellipse, then height of the tower was 150 meter. Distance from the top of the tower is equal to 1 by 2 into distance from the base of the tower. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து 50 மீட்டர்னு எடுத்துக்கலாம், இது வந்து 100 மீட்டர் எடுத்துக்கலாம். பேஸ் ஆஃப் த டவர், பேஸில் உள்ள டயாமீட்டர் தான் இது RS, டாப் ஆஃப் த டயாமீட்டர் வந்து PQ. ஸோ இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ், சென்டர்லேருந்து பேஸ்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸை விட டாப்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதுலேருந்து பாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப்னா இந்த டிஸ்டன்ஸ், சரியா, half into distance from the base of the tower. Base of the tower na 100, அதுலேருந்து பாதி, அதில் பாதி எவ்வளவு 50 அப்படின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ஸோ டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர்னு வருது, சரியா. டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளவு 150 மீட்டர். புரிஞ்சுதாப்பா? அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம கிளியராக சொல்லிட முடியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா டயாமீட்டர் ஆஃப் தி டாப் அண்ட் தி பேஸ். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா தெரியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம், இதுக்கு மேலே ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதை வேணா எம்னு வச்சுக்கலாம், இதை என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை x1 வச்சுக்கோம். புரியுதா? யாரு இந்த டிஸ்டன்ஸை x1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை சரியா, இதை MP இருக்கு இல்லையா, இதை x1 வச்சுப்போம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் x1 வச்சுக்கிட்டீங்கன்னா இது என்ன வந்தது, x1, 50 is lies on the hyperbola. அப்படிதானே? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து நான் இங்கேயே காட்டலைன்னா இங்கே இப்படி கர்வ்டாக வர்றதுனால மேலே காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட் பியோட எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் x1, ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் ஹைட் cm, அப்போ ஈக்குவல் டு 50. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸை x2ன்னு வச்சுப்போம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு x2, -100. ஏன் -100 பாருங்க, 4th குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால -100 போட்டுருக்கோம். புரியுதா? அப்போ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். லெட்டு இப்போ இங்கேயே சொல்லிடலாம். லெட்டு PQ be the என்னது டாப் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் டாப் அப்படின்னு போட்டுக்கலாம். டயாமீட்டர் ஆஃப் டாப், சரியா. அண்டு என்னது இருக்கு, RS be the என்னதுங்களா டயாமீட்டர் ஆஃப், சரியா, டயாமீட்டர் ஆஃப் பாட்டம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து என்னது இருக்கு, PQங்கிறது diameter of top, RS be the diameter of bottom. இதில் நம்ம இப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நெக்ஸ்ட் PM is equal to அல்லது MP is equal to x1. அப்போ since the point யாரு PR என்னது இருக்கு x1, 50 is lies on hyperbola. ஹைப்பர்போலாக்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவில் போட்டாச்சு என்ன இருக்கு, x1 ஸ்கொயர் பை 900 மைனஸ் என்ன இருக்கு y ஸ்கொயர், ஒய்க்கு இப்போ என்ன போட்டுக்கலாம் பாருங்க 54, அப்படிதானே, 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர், சரி, அது வேணா 30 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ x1 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர். இப்போ வேறு வழியே கிடையாது. அப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட வேண்டியதான், ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். இப்போ என்ன வந்துருக்குன்னு பாருங்க, 44 into 44 என்ன வந்துடுது, ஸோ ஈக்குவல் டு 16, அடுத்தது 7, அடுத்தது 176, அப்போ ஈக்குவல் டு 6, 3, 9, 1936 தான். அப்போ எல்லாத்துலேயும் இந்த வேல்யூஸே போட்டுருவோம். அப்போ ஈக்குவல் இருந்திருக்கு 2500, 1936, இங்கே என்ன வந்துடுது 900. புரியுதாப்பா? ஜஸ்ட் இது அந்த சைடு கொண்டு போயிடுச்சு. நீ எல்லாம் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. x1 ஸ்கொயர் பை 900 ஈக்குவல் டு ஜஸ்ட் இதில் எல்சிஎம் எடுத்துட்டா 1936 ப்ளஸ் 2500
the whole divided by 1936. அவ்வளோ புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், x1 square is equal to 900 into இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 2500 1936 634 என்ன வந்திருக்கு 4436 சரிண்ணா 4436 divided by என்ன வந்திருக்கு 1936. இனி சிம்பிளிஃபை பண்ணிடுவோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை ஒரு 4க்கு கேன்சல் பண்ணோமா 225, இதை ஒரு 4க்கு கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4436 அப்படியே இருக்கட்டும். இதை 4க்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடுது 1936 சரிண்ணா 1936 4க்கு கேன்சல் பண்ணால் 4 4s are 16 3 அடுத்தது என்ன வந்திருக்கு 4 8s are 32 சரிண்ணா அடுத்தது 116 அப்போ என்ன வந்திருக்கு 484 புரியுதாப்பா? வெரி சிம்பிள் தான். இனி இதை கேன்சல் பண்ணுமே x1 square is equal to 225 into இது என்ன வந்திருக்கு 242 சரி இங்கே கேன்சல் பண்ணதுன்னா 2218 again திருப்பி கேன்சல் பண்ணுங்க 225 into இது கேன்சல் பண்ணியாச்சுன்னா 141 இங்கே என்ன வந்திருக்கு 1109 அவ்வளோ புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். அப்போ therefore x1 is equal to என்ன வந்திருக்கு பாருங்க என்ன வந்திருக்கு x1 is equal to square root of இது வேணா ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் 225 க்கு ஸ்கொயர் ரூட் தெரியும் 1109 க்கு 33.1 வருது சரியா? அப்போ ஈக்குவல் டு So இதை again cancel பண்ணா அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன வந்துருது 121 இது என்ன வந்திருக்கு 1109. அப்போ equal to x1 is equal to இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படி சொல்லியாச்சுன்னா 15 225 க்கு ஸ்கொயர் ரூட் வந்து எவ்வளவு 15. அதே மாதிரி 121 க்கு ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 11 இங்க 11 1109. So 15 by 11 into என்ன வந்திருக்கு 1109 க்கு ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 33.31 சரியா? சோ இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க 33.31. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு 15 by 11 சரியா? அதையும் டிவைட் பண்ணி 33.31 கூட ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன வந்திருக்கு 45.42 புரியுதாப்பா? அவ்வளோதான். அப்போ x1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது 45.42. வெரி சிம்பிள். ஆக்சுவலி நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா டாப் ஆஃப் தி டயாமீட்டர் கேட்டிருக்காங்க புரிஞ்சுதா? அப்போ கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பாரு டயாமீட்டரோட டாப் சரியா? ஸோ டயாமீட்டர் ஆஃப் டாப் என்ன வந்து பாருங்க equal to 2x1 அப்படிதானே? இது x1 தான் இங்கே x1 தான். ஸோ x1 plus x1 2x1 அப்போ 2x1 என்ன வந்திருக்கு பாருங்க equal to pq is equal to 2 into 45.42 அப்போ equal to 90.84 90.84 மீட்டர். அப்போ என்னது டயாமீட்டர் ஆஃப் டாப் எவ்வளோப்பா 90.84 மீட்டர். அவ்வளோதான். வெரி சிம்பிள் சரியா? அடுத்து என்ன எடுத்துருவோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா nr is equal to x2 அப்படின்னு
nr equal to x2. Therefore, since the point r of x2 comma minus 100 is lies on the hyperbola. புரிஞ்சுதா? சேம் ப்ராசஸ் தான். இப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு ஹைப்பர்போலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன இருக்கு? x2 ஸ்கொயர் பை 900 மைனஸ் என்னது இருக்கு y ஸ்கொயர் பதிலா என்ன போடலாம்? மைனஸ் 100 the whole square divided by 44 square. 44 square என்ன பார்த்தோம்? 1936. சரியா? 44 square என்ன பார்த்தோம்னா 1936. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னு பாருங்க. ஸோ இதை அப்படியே இங்கே கொண்டு போயிடும். அப்போ x2 ஸ்கொயர் பை 900 ஈக்குவல் டு 1 பிளஸ் என்ன வந்துடுது? 0 0 10,000 the whole divided by என்ன வந்திருக்கு? 1936 இந்த டேர்ம் மட்டும் தான். இனி எல்சிஎம் எடுத்துக்கணும். 1936 plus 10,000 divided by 1936 இது என்ன வந்திருக்கு? x2 square by 900. புரிஞ்சுதா? சேம் ப்ராசஸ் தான். கால்குலேட் பண்ணிக்கலாம். x2 square is equal to என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னு சொல்லிச்சுன்னா equal to 225. இங்க என்ன வந்திருக்கு? 484. ஞாபகம் இருக்குதுல்ல? லாஸ்ட் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு x1 கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோமோ அதே சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ என்ன வந்திருக்கு? 10001936. ஸோ 6 3 9 11 11936. அப்போ x2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 இன்டு இனி இந்த 2க்கு கேன்சல் பண்ணுங்க. என்ன வந்திருக்கு? 2 4 2 இதை 2 கேன்சல் பண்ண எவ்வளவு? 5. அடுத்தது 5 2s are 10 இது 1. அப்புறம் என்ன வந்திருக்கு? 9 2s are 18. அடுத்து 6 2s are 12. அடுத்து 8. அப்போ ஈக்குவல் டு 225 இன்ட்டு திருப்பி இதையும் கேன்சல் பண்ணுங்க. 225 இன்ட்டு என்ன வந்ததுன்னு பாருங்க. இதை கேன்சல் பண்ணியாச்சுன்னா 1 2 1. சரி, 1 2 1. இங்கே என்ன வந்தது? 2. அடுத்தது 9 2s are 18. அடுத்தது என்ன வந்திருக்கு? 8. அடுத்தது 4. அவ்வளோ. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. x2 is equal to 15 by 11. சரியா? 225 into 2984 divided by 121. அப்போ 225 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 11. 121 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 225 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 15. 121 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 11 into square root of 2984 equal to என்ன வந்திருக்கு? 15 by 11 into 54.62. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. equal to வந்திருக்கு 74.48 மீட்டர். x2 கிடைச்சாச்சு. புரிஞ்சுதா? diameter of base. diameter of base என்ன வரும்? 2x2. ஸோ இது கூட 2 ப்ராடக்ட் பண்ணுங்க. 2 into 74.48. சரியா? அப்போ இது கூட 2 ப்ராடக்ட் பண்ண வந்திருக்கு 74.48. 2 ப்ராடக்ட் பண்ணுங்க. 6. அடுத்தது 9. அடுத்தது 8. சரியா? அடுத்தது 14. ஸோ 148.96 மீட்டர். அவ்வளோ. வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? அதை இதை வேணும் நம்ம என்ன போட்டுக்கலாம்? என்ன நேம் கொடுத்துருந்தோம்? RS. அப்போ RS is equal to என்ன வந்திருக்கு? RS is equal to 148.96 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். RS is equal to diameter of the top and கடைசி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. diameter of the top PQ is equal to எவ்வளவு? ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அடுத்த diameter of the base எவ்வளவு? 148.96 மீட்டர். அவ்வளோதான். வெரி சிம்பிள். கொஞ்சம் calculations கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. Exercise 5.5 10th sum. Point A and B are 10 km apart and it is determined from the sound of an explosion. Here are those points at different times that the location of explosion is 6 km closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find an equation of it. So A, B னு ரெண்டு பாயிண்ட். சரியா? A, B னு ரெண்டு பாயிண்ட். இது A, இது B. சரியா? ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் Pல
எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு, சரியா, வெடிச்சத்தம் உருவாகுது. அப்போ ஸோ அந்த வெடிச்சத்தம், அந்த எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு கேட்கறத வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, லொகேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோசர் டு ஏ, ஏக்கு க்ளோஸா இருக்கு தென் பி, பியை விட ஏக்கு க்ளோஸா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த பாயிண்ட் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரியா. இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், எஸ் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம், புரியுதா. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, 6 கிலோமீட்டர் க்ளோசர் தேன் பி. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா, அதாவது பிபிக்கும் ஏபிக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ், சரியா. அப்போ நம்ம என்ன இருக்கு, ஸோ இதில் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கலாம், ஹைப்பர்போலா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் எழுதி போட்டுருக்கிறேன். The difference of the focal distances, the difference of the focal distances from two fixed point in a plane is a constant, then the locus of the point is a hyperbola அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் எழுதி போட்டுருக்கிறேன். அந்த ரிசல்ட் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். The difference of the distances from two fixed points in a plane is a constant, then the locus of the point is a hyperbola. இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், புரியுதா. அப்போ நம்ம இதுல இந்த மாதிரி சொன்னா focal property of hyperbola யூஸ் பண்ண போறோம். Focal property of hyperbola. Focal property of hyperbola என்ன தெரியும்? So we know that focal property of என்னந்திருக்கு hyperbola. என்னந்திருக்கு SP difference S dash P absolute value of equal to 2a, length of its major axis. ஞாபகம் இருக்குது இல்லையா. இங்க SP போடறதுக்கு பேர் என்ன பண்ணணும், AP difference BP equal to எவ்வளவு வந்திருக்கு 6, சரி. அப்ப AP difference BP is equal to 2a னு போடுங்க, 2a. அப்ப இதுக்கு பதிலாக என்ன ரிசல்ட் என்ன வந்திருக்கு 6. அப்ப 6 is equal to எவ்வளவு 2a. நான் சொல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நமக்கு focal property of hyperbola என்ன சொல்லுது, S S dash focus, PB the end point on the hyperbola. இது ஆக்சுவலி hyperbola இப்படி வரும். சோ இதுலயும் hyperbola வரும், சரியா. ஆக்சுவலி hyperbola நீ பேசு, hyperbola இந்த மாதிரி வரும், புரியுதாப்பா. அவ்வளோ. அப்போ ஏக்கு பேரா எஸ்ஸும் பிக்கு பேரா எஸ் டேஷும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எஸ் பேரா ஏ எஸ் டேஷ் பேரா பியும் போட்டான்னு சொல்லிச்சுன்னா, அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்டன்சஸ் என்ன வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 6 கிலோமீட்டர் க்ளோசர் டு ஏ தேன் பி, சரியா. ஏ தேன் பி அப்போ ஈக்குவல் டு ஏபி மைனஸ் பிபி, அதாவது ஏபி டிஃபரன்ஸ் பிபி மாடுலஸ் ஆஃப் AP difference BP எவ்வளவு 6. அப்ப A is equal to வந்துருது 3 ன்னு வந்துருது, அவ்வளவுதான். வெரி சிம்பிள், புரிஞ்சுதா. அப்ப இந்த ரெண்டு ஃபோக்கஸ் தானே நமக்கு தெரியும். S S dash is equal to எவ்வளவு வந்திருக்கு 2AE. S S dash is equal to எவ்வளவுப்பா 2AE. அப்ப இதுல இருந்து 2C ன்னு எடுத்துக்கிட்டாலே போதும், சரியா. 2AE எடுத்துக்கிட்டா அல்லது 2C ன்னு எடுத்துக்கோங்க. 2C ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்திருக்கு, what is S dash dash, இந்த ரெண்டு கிட்ட உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10. அப்போ 2C is equal to, அல்லது இதே போடுங்க, என்ன வந்திருக்கு 10 is equal to 2C. therefore என்ன வந்திருக்கு C equal to 5. C is equal to எவ்வளவு 5. அப்போ A யோட வேல்யூ கிடைச்சிட்டு C யோட வேல்யூ கிடைச்சிட்டு நமக்கு ரிசல்ட் என்ன தெரியும், C square is equal to A square plus B square for hyperbola. C square is equal to A square plus B square. அப்போ what is A square? A square is equal to 9. நீங்க கூட வேண்டாம் நேரடியாக எழுதிக்கலாம். அப்போ C square, so 25 is equal to 9 plus B square. So B square is equal to 25 minus 9. So B square is equal to 16. அவ்வளோதான். ஸோ இதில் வேணும் எழுதிக்கலாம். A square is equal to வந்துருக்கு 9. அவ்வளோதான். Therefore equation of required hyperbola is, சரி, equation of required hyperbola is என்ன வந்துருக்கு, x square by A square minus y square by B square is equal to 1. சரியா. Then x square by A square. A square is equal to 9 minus y square by B square is equal to 16 is equal to 1. Alright. Equation of the required hyperbola is x square by 9 minus y square by 16 is equal to 1. Very simple. The property of the difference of the distances from two fixed points in a plane is a constant. Then the locus of the point is a hyperbola. அல்லது இது எழுதாட்டி கூட நம்ம ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைப்பர்போலா இருக்குல்ல, அதை எழுதிக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுதா. இப்போ யூசிங், ஏன்னா இது வந்து ஹைப்பர்போலாக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்றதுக்கு
இந்த பாயிண்ட் P வந்து ஹைப்பர்போலாவுக்கு உட்பட்டதான்னு சொல்றதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா எழுதிருக்கணும். எழுதுனாதான் நம்ம ஹைப்பர்போலாவோட இந்த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டியே யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ இது மறந்துடாதீங்க. ஒரு 2 times 3 times எழுதி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ ஹைப்பர்போலா. சேம் as to ellipse தான். The lines from the foci to a point on a hyperbola make equal angles with the tangent line at that point. அதாவது எலிப்ஸ்ல சொன்னது மாதிரியே தான் ஒரு ஹைப்பர்போலா இருக்குன்னு வச்சுப்போம். புரியுதா? இந்த ஹைப்பர்போலாக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கஸ்ல இருந்து சரியா அந்த கர்வ்ல பட்டாச்சுன்னா அது என்ன செய்யும்? அந்த டான்ஜென்ட் எடுத்துக்கும். இது ஒரு டான்ஜென்ட். சரியா? The lines from the foci to a point on a hyperbola make equal angle with the tangent line at that point. அப்ப இதுல ஒரு டான்ஜென்ட் வரும். புரியுதா? இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சாச்சுன்னா புரியுதா? அப்ப எஸ் ஃபோக்கஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா லைன்ஸும் என்ன செய்யும்? இப்போ இதுல இருந்து புரியுதா? ஸோ இந்த லைன் கூட ஏற்படுத்தக்கூடியது அட் தட் பாயிண்ட். ஸோ இது ஒரு பாயிண்ட் தான் காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை நாள் எடுத்துக்கலாம். புரியுதா? ஈக்குவல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன வந்துருது? ஸோ இதுலேருந்து வரக்கூடியது இந்த ஆங்கிளும் அதே மாதிரி அடுத்த டேஞ்சென்ட் கூட வரக்கூடியது. புரியுதா? அடுத்த டேஞ்சென்ட் வரக்கூடிய இங்கேருந்து ஒரு இன்னொரு இதில் ஒரு டேஞ்சென்ட் இருக்குதுன்னா இப்போ இங்கே ஒரு டேஞ்சென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸோ இதை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆங்கிள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? அதான் சேம். அதாவது எலிப்ஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டி இது சேம் தான். அங்கே எலிப்ஸ் சொல்லுவோம், இங்கே ஹைப்பர்போலா சொல்லுவோம். The lines from the foci to a point on a hyperbola. Foci to a point on a hyperbola make equal angle with the tangents, with the tangent line at that point. அதாவது இதை வேற எப்படி சொல்றோம்? ரியல் லைஃப் யூஸ் பண்றதுல the light or sound or radio waves directed from one focus is received at the other focus. ஒரு ஃபோக்கஸ்ல வரக்கூடியது கண்டிப்பா நிச்சயம் அடுத்த ஃபோக்கஸ்ல ரிசீவ் ஆகும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ்ட் இன் ஸ்பாட்டிங் லொகேஷன் ஆஃப் ஷிப்ஸ் செயிலிங் இன் டீப் சி. அதாவது கடல்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஷிப்பை லொகேட் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சாதான் நம்ம அடுத்த சம் புரிஞ்சுக்க முடியும். சரியா? வெரி சிம்பிள் தான். அப்போ ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் சேம் தான். ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து கண்டிப்பா என்ன செய்யும்? இன்னொரு ஃபோக்கஸ்ல கலெக்ட் ஆகுங்கிறது, ரிசீவ் ஆகுங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 39. Two Coast Guard stations are located 600 km apart at points A of 0,0 and B of 0,600. A distress signal from a ship at P is received at slightly different times by two stations. It is determined that the ship is 200 km farther from station A than it is from station B. Determine the equation of hyperbola that passes through the location of the ship. வித்தியாசமான சம் இது. சரியா? பார்த்துக்கோங்க. ஸோ தந்திரபடி டேட்டா ஒன்றுனா பார்ப்போம். Two Coast Guard stations are located 600 km apart at the points A and B. அப்போ A and B-ல ஃபர்ஸ்ட் as usual நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கிராஃபில் போட்டுக்கலாம். X axis, Y axis. ஸோ A வந்து என்னது? 0,0. B என்ன வந்திருக்கு? B வந்து என்னது? 0,600. சரியா? அப்ப இந்த ரெண்டுமே ஃபிக்ஸட் பாயிண்ட்ங்கிறதுனால இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோக்கியா எடுப்போம். அப்போ இதை ஒன்று எஸ்ன்னு எடுத்துப்போம், இன்னொன்று எடுத்துப்போம் எஸ் டேஷ் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஏயும் பியும். புரியுதா? வெரி சிம்பிள். ஒன்று எஸ் இன்னொன்று எஸ் டேஷ் எடுத்துப்போம். அப்போ எஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0,600. சாரி, S dash is equal to 600 distance. 2AE is equal to, அல்லது 2C is equal to 600 இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன வந்திருக்குதுன்னு பாருங்க. ஸோ நம்ம இது ஃபோக்கஸ் அப்படின்னு கண்டிப்பா
சென்டர் வந்து ஆரிஜின்ல கிடையாது, சென்டர் மாறி இருக்கும். அப்போ டு ஃபைண்ட் சென்டர். ஸோ டு ஃபைண்ட் சென்டர், சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடலாம்? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது இருக்கு, என்னது ஏ அண்ட் பி. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ கமா பி. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இந்த ஃபார்முலா போடும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டா அப்படி பேசுறேன். இது வந்து இருக்கு 0 plus 0. ஸோ 0. இங்க 600 plus 0. ஸோ 600 by 2. இப்போ எனிவே மிட் பாயிண்ட் வந்து இருக்கு 0, 300. இதை நம்ம தாராளமாக என்ன வச்சுக்கலாம்? h, k வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து என்ன வந்திருக்கு? 0, 300 அப்படிங்கிறது சென்டர். 0, 300 என்னப்பா? சென்டர். அப்போ சென்டர் தெரியும். இப்போ பார்த்தாலே தெரியுது y ஆக்சிஸ் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்போ சின்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அதாவது ரிக்வயர்ட் ஹைப்பர்போலான்றதுனால போகிறோம். சரியா? நிறைய எழுதணும் அவசியம் இல்லை. அப்போ ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப், சரியா, ரிக்வயர்ட் ஹைப்பர்போலா இஸ் என்ன இருக்கு? y ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுனால y minus k the whole square by a square minus x minus h the whole square by b square is equal to 1. இப்போ bracket வேணா எழுதிக்கோங்க. y axis is transverse axis. சரியா? y axis வந்து transverse axis ஆ இருக்கனால y minus y டேர்ம் தான ஃபர்ஸ்ட் வரும். y minus k the whole square by a square minus x minus h the whole square by b square is equal to 1. அவ்வளவுதான். then இப்போ என்ன பண்றோம்னா இதுல a square b square க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் இத வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ therefore y square y minus k, y minus k னா வந்து y minus 300 the whole square by a square minus x square by b square is equal to 1. புரியுதா? x minus h க்கு பதிலா 0. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிட்டதுனா இதுல a ஸ்கொயருக்கு அல்லது b ஸ்கொயருக்கு வேல்யூ தெரிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப என்ன எடுத்துக்கலாம்னு பாருங்க. சோ இது என்ன வந்திருக்கு? ஹைப்பர்போலா வந்து கண்டிப்பா சென்டருக்கும் ஃபோகஸுக்கும் இடையில தான் இருக்கும். அப்ப அடுத்த ஹைப்பர்போலா மேபி இப்படி இருக்கும். சோ இப்பதான் இருக்க முடியும். இது வந்து ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். சரியா? இந்த வெர்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அதுக்கு அடுத்த கண்டிஷன் யூஸ் பண்றோம். என்ன கண்டிஷன் யூஸ் பண்றோம்னா the distress signal from a ship at P received at the slightly different times by two stations. It is determined that ship is 200 km farther from station A than it is from station B. So B ல இருந்து உள்ளதை விட A ல இருந்து எப்படி இருக்கு? 200 km டிஃபரண்டா இருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ B ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து எவ்வளவு? 200 மீட்டர். இது வந்து எவ்வளவு? 400 மீட்டர். இது 400, இது எவ்வளவு? 200. அப்போ நான் பாருங்க, வேற ஏதாவது பாருங்க. It is determined that ship is 200 meter farther from station A. புரியுதா? Then B. அப்போ B ல இருந்து உள்ளதை விட 200 மீட்டர் ஸ்டேஷன் A ல இருந்து 200 மீட்டர் கூடுதலா இருக்கு. புரியுதா? கிளியரா புரிஞ்சுக்கோங்க. 200 மீட்டர் farther from station A. A ல இருந்து 200 மீட்டர் கூடுதலா இருக்கு. then it is from station B. B ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் விட B ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் 200 எடுத்தாதான் இங்க இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் again என்ன வரும்? 400 வரும். அப்ப எக்ஸாக்ட்டா தெரியுது one of the vertex. இந்த vertex பாயிண்ட் என்ன வந்துருது? 0, 400 உங்களுக்கு கிளியரா தெரியுது. புரியுதா? 0, 400 தெரியுதா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அப்ப என்ன பண்ணிடலாம்னா since அந்த ரீசனை சொல்லிடலாம். since என்னது 0, 400 is lies on hyperbola. அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. So 400 minus 300 the whole square divided by a square minus 0 is equal to 1. Now equal to 100 square by a square is equal to 1. Then a square is equal to 100 square. Then a is equal to 100. A equal to 100. All very simple. Now a யோட வேல்யூ கிடைச்சாச்சு.
இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா a square is equal to 100 square 100 square எவ்வளவு வரும் equal to 10000 சரியா அப்ப a is equal to தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் a square கண்டுபிடிச்சாச்சு இனி b square கண்டுபிடிக்கணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா இந்த பாயிண்ட் சரினா சென்டர் இந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 600 அப்படிதானா சோ S dash is equal to AB is equal to 600 இல்லையா therefore 2C is equal to 600 therefore C is equal to என்னது இருக்கு 300 then என்னது இருக்கு C square is equal to 300 square அப்படி சொல்லும்போது என்னது இருக்கு 90000 ஆமா C square கண்டுபிடிச்சாச்சு அப்ப இப்ப பாருங்க உங்களுக்கு A square ஓட வேல்யூ தெரியும் C square ஓட வேல்யூ தெரியும் புரிஞ்சுதா அப்ப ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்க ஈக்குவல் டு என்ன பண்ணிரலாம் C square is equal to சரியா C square is equal to என்னது A square plus B square what is C square 90000 சரியா equal to 10000 plus B square அப்ப B square is equal to என்னது இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சுனா 80000 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரியா அப்ப a square is equal to எவ்வளவு 10000 b square equal to எவ்வளவு 80000 அவ்வளவுதான் very simple அப்ப therefore equation of required hyperbola இதெல்லாம் எழுதிடலாம் என்ன இதுதானே equation of the required hyperbola என்ன சரிதானே இத கொண்டு அப்படியே எழுதுங்க அப்ப therefore final answer இங்க எழுதுறேன்னா equation of required hyperbola required hyperbola என்ன வரும்னு சொல்லுங்க y minus 300 the whole square divided by a square க்கு பதிலா 10000 minus என்ன வந்திருக்குன்னு பாருங்க என்ன வந்திருக்கு x square க்கு பதிலா x square by b square க்கு பதிலா வந்திருக்கு 80000 equal to 1 அவ்வளவு வெரி சிம்பிள் புரிஞ்சுதா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க ஏன்னா இந்த இடத்துலயும் நமக்கு என்ன செய்யறேன் ஹைப்பர்போலாங்கிற வார்த்தையே வரல அப்ப நம்ம கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இட் இஸ் determined that the ship is 200 km farther from station A than it is from station B அந்த வேர்டிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம தாராளமா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் difference of the distances from two fixed points in a plane is a constant two fixed points in a plane is a constant then the locus of the point is a hyperbola இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் ஹைப்பர்போலாக் ஈக்குவேஷனை பயன்படுத்தணும் அப்ப கண்டிப்பா இத மட்டும் மறந்துடாதீங்க சோ ப்ராப்பர்ட்டி திருப்பி சொல்றேன் அந்த எக்ஸாம்பிள் சம்முக்கு இத யூஸ் பண்ணிருக்கணும் சரியா அந்த எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் வச்சு ஒரு சம் வந்து அது இது ஒரே பேட்டர்ன் சம் தான் சோ அங்கேயும் ஹைப்பர்போலான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த சம்லயும் ஹைப்பர்போலான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கணும் difference of the distances from the difference of the distances from two fixed points in a plane is a constant then the locus of the point is a hyperbola போட்டுக்கிட்டு புரியுதா சோ இங்க எழுதிருங்க சம் சொல்யூஷன் போட்டு முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஃபிகர் வரைஞ்சு as usual நம்ம செய்யற மாதிரி செய்து புரிஞ்சுதா புக்ல எடுத்துக்க மாதிரி தான் எடுத்து செய்யணும்னு கட்டாயம் இல்ல புக்ல எடுத்துக்க மாதிரி எடுத்தும் செய்யலாம் பட் அதோட இது சிம்பிளா முடிஞ்சிருது அப்ப a ஸ்கொயருக்கும் b ஸ்கொயருக்கும் வேல்யூ தான் நமக்கு வேணும் அதனால சிம்பிளா முடிச்சிடலாம் சரியா இத இன்னொரு மெத்தட்ல ஒர்க் பண்ணலாம் புக்ல இருக்கும் கொடுத்திருக்க மெத்தட்ல இத ட்ரை பண்ணலாம் சோ அதுவும் செய்து பார்க்கலாம் புக்ல உள்ள மெத்தட்ல பார்க்கலாம் என்ன பாருங்க signal from a ship at B received at the slightly different times by two stations it is determined that the ship is 200 km farther from station A than it is from station B சரியா அப்ப அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனா அப்ப இந்த பாயிண்ட் ஹைப்பர்போலாக்கு மேல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் P இதான் பொசிஷன் ஆஃப் தி ஷிப் னு எடுத்துப்போம் சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது x அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது x, 600 இல்லையா y வேல்யூ வந்து 600 தானே இதுல இருந்து வேண்டாம் சோ இதுல இருந்து எடுப்போம் இதுல இருந்து எடுத்தா கரெக்ட்டா வரும் சரியா சோ இதான் பாயிண்ட் B அப்படி எடுத்துப்போம் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் பாயிண்ட் B ல இருந்து என்ன பண்றோம் இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சுக்கிறோம் சரியா இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் அப்ப
ஷிப் B விட இது வந்து x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் x plus 200 200 டிஃபரண்ட் இருக்கு அதுதானே B விட A விட B க்ளோசரா இருக்கு சரினா 200 மீட்டர் க்ளோசரா இருக்கு அதனால இது x ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது x plus 200 எடுத்துக்கணும் அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா from the right angle triangle என்ன வந்திருக்கு from the right angle triangle APB எடுத்துக்கிட்டோம்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுங்க AB square is equal to AB square plus BP square அப்போ x plus 200 the whole square is equal to AB square எவ்வளவு 600 square சரியா plus BP square எவ்வளவு x square அப்போ A square plus B square plus 2AB equal to 600 square plus x square இந்த x square cancel பண்ணுங்க அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க ஜஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணா x ஓட வேல்யூ கிடைச்சிரும் அப்போ இங்க என்ன இருக்கு 400 into x is equal to என்ன இருக்கு 600 square சரியா 600 சொல்லும்போது 36000 சரிதானே 3,60,000 இது அங்க பேஸ் என்ன இருக்கு 40,000 அப்ப ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்க x is equal to ரெண்டை மைனஸ் பண்ணுங்க 36 சரிதானே சோ 3,60,000 கூட அப்ப 3,20,000 40,000 மைனஸ் பண்ணியாச்சு டிவைடட் பை 400 சோ இத கட் பண்ணிட்டோம் அப்படி பேசினா உங்களுக்கு என்ன வந்துருது சோ 800 சரிதானே புரியுதா அப்ப ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 3200 divided by 4 equal to x is equal to 800 and x is equal to 800 again equation of the elliptical equation of the hyperbola போடும் இதுல சோ இது நம்ம கண்டுபிடிச்ச ஃபைனல் ஆன்சர் இத நான் இன்னொரு மெத்தட்ல சொல்லிட்டு இருக்கேன் சோ equation of the hyperbola போட்டோம்னா என்ன வந்திருக்கு பாருங்க இது equation 1 ன்னு வெச்சுக்கலாம் அப்போ y minus 300 the whole square divided by a square minus x square by b square is equal to 1 இல்ல x க்கு பதிலா இத போடணும் அப்ப y minus 300 the whole square divided by என்ன வந்திருக்கு x 100 தான் இதானே 600 அப்ப இதல போட்டா அப்படினா இத அப்படியே அப்ளை பண்ணுங்க x ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு அப்ப since யாரு இந்த பாயிண்ட் p 300 800 600 is lies on hyperbola வேற ஒண்ணு போடுங்க அப்ப இது ஃபுல்லா என்ன ஆயிரும் y க்கு பதிலா இத போட்டா அப்படி ரிலேஷன் என்ன வந்திருக்கு 300 square divided by a square க்கு வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 10000 plus minus x square 800 square divided by b square is equal to 1 அப்ப equal to நமக்கு b square தான் வேணும் இத இங்க கொண்டு போயிட்டு இத இங்க கொண்டு வாங்க அப்ப இது equal to என்ன வந்திருக்கு 90000 divided by 10000 minus 1 is equal to 800 square எவ்வளவு 64000 சரியா அப்ப equal to வந்திருக்கு b square அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா அப்படினா என்ன வந்திருக்கு சரிதானா இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா அப்படினா என்ன வந்திருக்கு 9 வந்துரும் சோ அப்ப equal to 9 minus 1 equal to 6,40,000 divided by b square இது எவ்வளவு 8 அப்ப b square is equal to 6,40,000 divided by 8 அப்ப b square is equal to நமக்கு என்ன வந்திருக்கு சோ 80,000 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 8 8s are 64 so 80,000 அப்ப b square க்கு வேல்யூ என்ன வந்திருது 80,000 அவ்வளவுதான் வெரி சிம்பிள் புரிஞ்சுதா ஒண்ணுமே இல்ல அப்ப எனிவே b square க்கு வேல்யூ இங்கேயும் பாருங்க 80,000 தான் வந்திருக்கு இங்கேயும் 80,000 தான் வந்திருக்கு பட் இது சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் அத நீங்க புக்ல உள்ளது மாதிரி பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா then equation of the required hyperbola என்ன வந்துரும் இதல கொண்டு அப்ளை பண்ணிர வேண்டியதான் y minus 300 the whole square by a square க்கு பதிலா 10000 x square by b square க்கு பதிலா 80,000 புரியுதா ரெண்டும் ஒரே சிம்பிள் தான்
பட் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. Example 40. Certain telescopes contain both parabolic mirror and a hyperbolic mirror. In the telescope shown in figure, the parabola and the hyperbola share focus f1, which is 40 meters above the vertex of the parabola. The hyperbola second focus f2, 2 meters above the parabola vertex. The vertex of the hyperbolic mirror is 1 meter below f1. Position a coordinate system with the origin at the center of the hyperbola and with the foci on the y-axis. Then find the equation of the hyperbola. சரியா? வெரி சிம்பிள் தான். அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப புக்ல கொடுத்துருக்க படத்தை பேஸா ஆல்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம கிளியரா சொல்லிட முடியும். இதுல V1ங்கிறது V1 என்ன? vertex of parabola. V2ங்கிறது vertex of hyperbola. லெட்டர் கொடுக்கலாம். அப்போ கணக்குல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி கரெக்டா மார்க் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. F1 is 40 meter above the vertex. F1 is 40 meter இந்த distance. சரியா? இது இருந்து இது வரைக்கும் உள்ள distance. F1 is 40 meter above the vertex of parabola. சரியா? அடுத்தது the hyperbola focus second focus is 2 meter above the parabola. So in the distance. சரியா? இது வந்து எவ்வளவு 2 மீட்டர். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இந்த கோடை தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க இப்படி எழுதிக்கிட்டாலே போதும். கரெக்டாட்டு இப்படி கோடு போட்டு காமிச்சாலும் சரி. ஸோ என்ன எழுதிக்கலாம்னு பாருங்க. V1 F1 is equal to 14 மீட்டர் இல்லையா? அதே மாதிரி V1 F2 is equal to 2 மீட்டர். அப்போ therefore நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா F1 F2 is equal to சரி V1 F1 minus V1 F2 அப்போ ஈக்குவல் என்ன வந்திருக்கு 14 minus 2 ஈக்குவல் எவ்வளவு 12. அப்போ F1 F2ங்கிறது 12 அப்படின்னு வந்திருக்கு. F1 F2னா என்ன? 2 ஃபோக்கஸா என்ன வந்திருக்கு? hyperbola. So 2c is equal to 12. அப்போ equal to c is equal to 6. c is equal to 6 ன்னு கிடைச்சாச்சு. So c F1 is equal to நமக்கு யாரு சென்டர் தானே இது சென்டர்ல இருந்து F1க்கும் சென்டர்ல இருந்து F2 கடந்த டிஸ்டன்ஸ். அப்போ c F1 is equal to c F2 is equal to 6 இல்லையா? CF1 is equal to CF2 is equal to 6. அதாவது AE வரும். நம்ம படிச்சிருக்கோம்ல CS is equal to CS dash is equal to C அல்லது AE. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுனா எவ்வளவு வந்திருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து 6. அடுத்து இது வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 1 மீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. சரிதானே? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The vertex of the hyperbolic mirror is 1 meter below F1. ஹைப்பர்போலிக் மிரரோட வெர்டெக்ஸ் வந்து F1 ல இருந்து 1 மீட்டர் இருக்கும். அப்ப நம்ம தாராளமா CB2 கண்டுபிடிக்கலாம். அப்படிதானே? அப்போ F1 V2 is equal to 1 meter. நமக்கு இப்போ என்ன வேணும்? CF1 is equal to 6 meter. CF1 is equal to 6 meter. அப்ப therefore CB2 is equal to CB2 னா இந்த டிஸ்டன்ஸ் தானே? அப்ப CF1 minus F1 V2. சரியா? F1 V2 equal to எவ்வளவு வந்திருக்கு? 6 minus 1 is equal to 5. That is என்ன சொல்லுவோம்? A ன்னு சொல்லுவோம். அப்ப A is equal to 5. therefore என்ன வந்துருச்சு? A is equal to 5. புரிஞ்சுதா? A தெரிஞ்சாச்சு, C தெரிஞ்சாச்சு. என்ன வந்திருக்கு? A C square is equal to A square plus B square. What is C square? 36 is equal to 25 plus B square. So B square is equal to 36 minus 25. Then B square is equal to 11. Therefore, equation of required hyperbola is the transverse axis. Y axis is transverse axis. So y square by A square.
So y square by a square minus x square by b square is equal to 1. Y square by a square எவ்வளவு 25 minus x square by b square எவ்வளவு 11 is equal to 1. Very simple. சரியா? கவனமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. கொஞ்சம் கிரியேட்டிவ் சம்ஸ் இருக்குது. அந்த கிரியேட்டிவ் சம்ஸ் அவ்வளவுமே கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.